ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று நான் உன்னை விட்டு போகும் காரணம் நீ அல்ல, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான். என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய். நீ என்னை வணங்குகிறாய். நீ எனக்கு எந்த ஒரு குறையும் வைத்தது இல்லை. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ கவனித்தாயா? நீ கவனிக்கவில்லை என்று தான் நினைக்கிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தினம்தோறும் எனக்கு பூஜை செய்கிறாய். ஆனால் பூஜை செய்த அடுத்த நொடியே உன்னுடைய வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது. அதாவது நீ பூஜை செய்த நேரம் முழுவதும் நான் ஆனந்தமாகத்தான் இருப்பேன். தேவையில்லாத சண்டைகள் உன் வீட்டில் தேவையில்லாத நபர்களால் வந்து உன்னுடைய பூஜையே கெட்டு விடுகிறது. அது மட்டுமல்லாமல் பொழுது போன நேரத்தில் தேவையில்லாத பேச்சுகளை பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பது, பொழுது போன நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு அந்த இறைவனை நினைத்துதான் நாம் அமர வேண்டுமே தவிர இறைவனிடம் அதை விட்டு தேவையில்லாதவர்களை பற்றி பேசுவதும் அழுவதும் எப்பொழுதுமே இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ சரியாக இருக்கிறாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் யார் நிம்மதி இல்லாமல் உன்னை ஆக்குகிறார்களோ அவர்களை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உன்னை யாராவது தொந்தரவு செய்தார்கள் என்றால் நான் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டு தான் இருப்பேன். தங்கமே, நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பூஜைகளை செய்கிறாய். ஒன்று தெரிந்து கொள், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பொழுது போன நேரத்தில் அதை வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டாம். வாழ்வில் நிம்மதியாக இருங்கள். விளக்கேற்றுவது எதற்காக? வீடு முழுவதும் வெளிச்சத்தை உருவாக்க. தேவையில்லாமல் பிரச்சனையை செய்து உங்கள் வீட்டிற்குள் இருளை சூழ விடாதீர்கள். அதுபோல தேவையில்லாதவர்களை பற்றி நீங்கள் பேசி அந்த ஒரு சக்தியை உங்கள் வீட்டிற்குள் நுழைய விடாதீர்கள். நான் இதை உனக்கு முதலும் கடைசியுமாகவே சொல்கிறேன். இதற்கு மேல் உன் வீட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நான் சொன்னதை நீ பின்பற்றினாலே போதும். உன் வாழ்வில் அனைத்தும் அமோகமாக நடக்கும். காலங்கள் உனக்காக இருக்கிறது. நிச்சயமாக அதை பிடித்து மேலே வா. உனக்கான அமோகமான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக்கொள். இது எதையும் தவற விட்டு விடாதே. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.